இந்த வீடியோ வழிகாட்டி இசிஐ நெட் செயலியின் முக்கிய அம்சங்களையும், குறிப்பாக பிஆர்ஓ பிரெசிடிங் ஆஃபீஸர் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் தொகுதியின் விரிவான செயல்பாடுகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இசிஐ நெட் செயலி மூலம் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் இந்த காணொளியில் விரிவாக விளக்கப்படுகின்றன. இப்போது தலைமை அதிகாரி தொகுதியின் அனைத்து செயல்முறைகளும் படிப்படியாக விளக்கப்படும். வாக்குச்சாவடிக்கு புறப்படுவது முதல் வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை மேற்கொள்ள வேண்டிய அனைத்து பணிகளும் எளிதில் புரியும் வகையில் விளக்கப்படும். இச்செயலி எளிமையானதும் பயனர் நட்புத்தன்மை கொண்டதும் ஆகும். இதன் மூலம் தேர்தல் நாளின் பணிகளை குறைந்த முயற்சியுடனும் மற்றும் துல்லியமாகவும் நிறைவேற்ற முடியும். தேர்தல் நாளுக்கு முந்தைய நாள் மற்றும் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடி குழுவின் வருகை நிலை, மாதிரி வாக்கெடுப்பு, வாக்கெடுப்பு தொடக்கம், வாக்குப்பதிவு நிலவரம் மற்றும் வாக்குப்பதிவு நிறைவு போன்ற முக்கிய தகவல்களை இச்செயலியில் பதிவு செய்ய முடியும். தலைமை அதிகாரி செயலியை பயன்படுத்துவதற்கு உங்களிடம் ஆண்ட்ராய்டு அல்லது ஐபோன் மொபைல் சாதனம் இருக்க வேண்டும். ஆண்ட்ராய்டு போன்களில் பதிப்பு 8 அல்லது அதற்கு மேல் மற்றும் ஐபோன்களில் iOS பதிப்பு 15.6 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். நீங்கள் ப்ரீபெய்ட் சிம் பயன்படுத்தினால் அதில் இணையதள சேவையும் SMS வசதியும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். செயலியை பயன்படுத்தும் மொபைலில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட அதே சிம் கார்டு இருக்க வேண்டும். இசிஐ நெட் செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகிய அதிகாரப்பூர்வ தளங்களிலிருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பிற தளங்களிலிருந்து பதிவிறக்கம் செய்வதை தவிர்க்கவும். செயலியை திறந்தவுடன் மேல்புற வலது மூலையில் உள்ள விருப்பப் பட்டியலை தேர்ந்தெடுத்து அதிகாரிகள் உள்நுழைவு என்பதை அழுத்தவும். அடுத்ததாக தேர்தல் நடத்துதல் என்பதை தேர்ந்தெடுத்து அடுத்து என்ற பொத்தானை அழுத்தவும். பின்னர் தலைமை அதிகாரி விருப்பத்தை தேர்ந்தெடுத்து அடுத்து என்ற பொத்தானை அழுத்தவும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை திரையில் உள்ளிடவும். உங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்ணை உள்ளிடுவதன் மூலம் செயலியின் முகப்பு திரைக்குச் செல்லலாம். உள்நுழைந்த பிறகு தலைமை அதிகாரி தனது தனிப்பட்ட விவரங்களை, வாக்குச்சாவடி தகவல் மற்றும் வாக்காளர் எண்ணிக்கை ஆகியவற்றை சரிபார்க்க வேண்டும். ஏதேனும் முரண்பாடுகள் காணப்பட்டால் விநியோக மையத்திலிருந்து வாக்குப்பதிவு மையத்திற்கு புறப்படுவதற்கு முன்பே தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்களிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். முகப்பு திரையிலிருந்தே தலைமை வாக்குச்சாவடி அலுவலர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து பணிகளை செய்யவும் அவற்றின் நிலையை அறியவும் கண்காணிக்கவும் முடியும். தலைமை அதிகாரி 5 முக்கிய செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முந்தைய நாள் வாக்குச்சாவடிக்கு வந்து சேர்ந்தவுடன் வாக்குச்சாவடி பணிக்குழு வந்தடைந்த நிலையை பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேர்தல் நாள் அன்று மாதிரி வாக்கெடுப்பு, வாக்கெடுப்பு தொடக்கம், வாக்குப்பதிவு நிலவரம், வாக்குப்பதிவு நிறைவு ஆகிய தகவல்களை உரிய நேரங்களில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். வாக்குச்சாவடிக்கு வந்தவுடன் தலைமை அதிகாரி அவர்கள் வாக்குச்சாவடி குழுவின் வருகை நிலையை செயலியில் புதுப்பிக்க வேண்டும். இந்த புதுப்பிப்பு வாக்குப்பதிவு நடைபெறும் நாளுக்கு முன் ஒரு நாள் முன்னதாக கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். முகப்பு திரையில் ஊதா நிறத்தில் உள்ள வாக்குச்சாவடி பணிக்குழு வந்தடைந்த நிலை என்ற டேபை தலைமை அதிகாரி அவர்கள் அழுத்த வேண்டும். பின்னர் ஆம், நான் வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டேன் என்பதை தேர்வு செய்து வருகை நிலையை புதுப்பிக்க வேண்டும். அடுத்ததாக மாதிரி வாக்குப்பதிவு நிலையை புதுப்பிக்க முகப்பு திரையில் காணப்படும் மஞ்சள் நிறத்தில் உள்ள மாதிரி வாக்குப்பதிவு டேபை படத்தில் காட்டப்பட்டபடி கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் வரும் பாப்-அப் திரையில் ஆம், மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியது என்பதை தேர்வு செய்து மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியதை பதிவு செய்ய வேண்டும். மாதிரி வாக்கெடுப்பு நிறைவடைந்த பின் அங்கு இருந்த முகவர்கள் எண்ணிக்கையை பதிவு செய்து செயல்முறையை நிறைவு செய்ய வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தலைமை அதிகாரி செயலியில்
வாக்குப்பதிவு தொடக்க நிலையை புதுப்பிக்க வேண்டும். முகப்புத் திரையில் உள்ள இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள வாக்குப்பதிவு தொடக்கம் என்ற பொத்தானை தேர்ந்தெடுத்து ஆம், வாக்குப்பதிவு தொடங்கியது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இது மிக முக்கியமான கட்டமாகும். காலை 9 மணி முதல் 5 குறிப்பிட்ட நேர இடைவெளிகளில் வாக்குப்பதிவு எண்ணிக்கையை பதிவு செய்ய வேண்டும். காலை 7 மணி முதல் 9 மணி வரை பதிவான வாக்குகளை காலை 9 மணி முதல் காலை 9 மணி 20 வரை இடையே பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் காலை 11 மணி, பிற்பகல் 1 மணி, பிற்பகல் 3 மணி மற்றும் பிற்பகல் 5 மணி நேரங்களிலும் மொத்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையை பதிவு செய்ய வேண்டும். காலை 11 மணி இடைவெளியில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை இவிஎம்ல பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை தலைமை அதிகாரி அவர்கள் செயலியில் பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு அடுத்த இடைவெளியிலும் அந்த நேர இடைவெளியில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை பதிவு செய்ய வேண்டும். அனைத்து 5 இடைவெளிகளின் தகவல்களையும் பதிவு செய்த பிறகு தலைமை அதிகாரி வாக்குப்பதிவு நிறைவு தகவலையும் செயலியில் பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலை சரியாக புதுப்பிக்கப்படும். மாலை 5:30 மணிக்குப் பின் இந்த பொத்தான் செயல்படும். இதில் பதிவு செய்யப்படும் தகவல்கள் படிவம் 17C-யில் உள்ள விவரங்களுடன் முழுமையாக பொருந்துவதை உறுதி செய்ய வேண்டும். தலைமை அதிகாரி அவர்கள் வாக்குப்பதிவு நிறைவு பதிவுகளை மாலை 5:30 மணி முதல் இரவு 12 மணி வரை தேவையானால் பலமுறை திருத்தம் செய்யலாம். ஆனால் வாக்குப்பதிவு நாள் அன்று இரவு 12 மணிக்குப் பிறகு வாக்குப்பதிவு நிறைவு பதிவுகளில் எந்த மாற்றமும் செய்ய அனுமதியில்லை. வாக்குப்பதிவு நாள் அன்று இரவு 12 மணிக்குப் பிறகு தலைமை அதிகாரி அவர்கள் வாக்குப்பதிவு நிறைவு தரவுகளை ரீட் ஒன்லி முறையில் மட்டும் பார்க்க முடியும். அதன் பிறகு எந்த மாற்றங்களும் செய்ய முடியாது. கூடுதல் கவனத்தீர்க்கு இச்செயலி இணைய இணைப்பு இல்லாத சூழலிலும் செயல்படும். உள்நுழையும் போது மட்டுமே இணையம் தேவைப்படும். இணையம் இல்லாத நிலையில் நீங்கள் பதிவு செய்யும் தகவல்கள் SMS மூலம் சேவையகத்திற்கு அனுப்பப்படும். செயலியின் முகப்புத் திரையில் தலைமை அதிகாரி அனைத்து செயல்பாடுகளின் நிலையின் தரவு நிலையும் பார்க்கலாம். அனைத்து தரவுகளும் வெற்றிகரமாக சிங்க் செய்யப்பட்டிருந்தால் திரையின் மேல் வலது மூலையில் பச்சை நிற சின்னம் காணப்படும். தலைமை அதிகாரி அவர்களின் மொபைலில் இணைய இணைப்பு இல்லையெனில் மேல் வலது மூலையில் சிவப்பு நிற சின்னம் காணப்படும். சில தரவுகள் இன்னும் சிங்க் செய்யப்படாமல் இருந்தால் மேல் வலது மூலையில் இளஞ்சிவப்பு அல்லது இளநீலம் நிற சின்னம் காணப்படும். பயனர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்வு செய்து செயலியை எளிதாக பயன்படுத்தலாம். முகப்புத் திரையின் கீழ்ப்புற மெனுவிலிருந்து மொழியை மாற்றிக்கொள்ளலாம். இயல்பாக இது ஆங்கிலத்தில் அமைந்திருக்கும். நினைவூட்டல்: தேர்தல் நாளன்று உங்கள் மொபைல் போன் சார்ஜர் கொண்டு வருவது அவசியம். இயன்றால் கூடுதலாக பவர் பேங்க் ஒன்றையும் வைத்திருக்க பரிந்துரைக்கப்படுகிறது.